வணக்கம் நண்பர்களே, பேனிஸ் இக்னோரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கான தீர்வை பற்றி தான் பேச இருக்கேன். ஆமாங்க, மகளிர் உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி விண்ணப்பம் செய்வது, எங்கு சென்று விண்ணப்பம் செய்வது, நிறைய பேருக்கு உண்டான ஒரு சந்தேகமாக இதை நான் பார்க்குறேன். சரி, அதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நேற்று எங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை முதல்வர் அவர்கள் சேலத்தில் துவங்கி வைத்தாங்க. அந்த திட்டமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தேதியில் ஷெட்யூல் போட்டு அதன்படி நடக்க இருக்கிறது. உங்கள் மாவட்டத்தில் எந்த தேதியில் அந்த முகாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தினுடைய பேர் போட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு PDF வரும். அதில் உங்கள் கிராமத்துலேயும் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த நாளில் இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிறதையும் அதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக தான் நாம் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய போகிறோம். இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 16 துறைகள், 46 சேவைகள் கிராமப்புறங்களில் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. இதில் கடைசியாக அந்த சேவை பட்டியலில் கடைசியாக மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் தகுதி இல்லை, அப்புறம் தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். கடைசியாக இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் செய்வதற்கான தகுதிகள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, 21 வயது நிரம்பிய மகளிர் விண்ணப்பிக்கலாம். அந்த பெண் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வேறு யாரும் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கக்கூடிய ஒரே பெண் இவராக தான் இருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும். அவங்களுடைய சொத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 ஏக்கர் நஞ்சை நிலம்னா நல்ல நீர்ப்பாசனம் உள்ள நிலம். அது 5 ஏக்கருக்கு உள்ளதாக இருக்கணும். 5 ஏக்கருக்கு மேலே போகக்கூடாது. சரி, நஞ்சை நிலம்லாம் எங்கள்கிட்ட இல்லை, புஞ்சை தான் இருக்குது அப்படின்னா அது 10 ஏக்கர் வரை இருக்கலாம். புஞ்சைனா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நீர்ப்பாசனம் இல்லாத நிலம் தான். ஆண்டு மின்சார பயன்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது 3600 யூனிட்டை தாண்டக்கூடாது. அதுக்கு குறைவான மின்சார பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியத்தில் பல வகையான ஓய்வூதியங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கான ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய ஓய்வூதியம், அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக பெறக்கூடிய ஓய்வூதியம், விதவைகள் ஓய்வூதியம், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம், இந்த மாதிரி நிறைய வகையான ஓய்வூதியம் இருக்குது. இந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக விண்ணப்பம் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வேறு யாரேனும் ஒரு பெண் 21 வயது நிரம்பியவராக இருந்தால் அவர் பெயரில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இது முதல்ல நிராகரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு விதிவிலக்கு கொடுத்து அந்த பெண் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது இதுக்கு முன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாமியார் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் கூடிய மருமகள் விண்ணப்பம் செய்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ மறுபடியும் அவங்க விண்ணப்பம் செய்யலாம். கண்டிப்பாக அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி. அவங்க வீட்டில் இந்த ஃபேமிலியில் யாராவது வருமான வரி செலுத்துகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி எலிஜிபிள் கிடையாது, அந்த பெண் எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் தொழில் வரி செலுத்துவராக இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. ஆண்டிற்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே பொருள் விற்பனை செய்து அதுக்கு GST கட்டுறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் விண்ணப்பிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஊரில் ஒரு தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர் ஆணாக இருந்தாலுமே அந்த தலைவருடைய மனைவி அவங்க 21 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க விண்ணப்பம் செய்ய முடியாது. இப்போ வார்டு மெம்பர் பிரச்சனை இல்லை. வார்டு மெம்பர் ஒரு குடும்பத்தில் வார்டு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். வார்டு மெம்பர் இதில் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனங்களை சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது.
இப்போ நீங்கள் வந்து ஒரு காரோ இல்லை வீட்டில் ஒரு டிராக்டரோ வந்து நீங்கள் சொந்தமாக காசை போட்டு வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுவே அரசு மானியத்தோட ஒரு 4 வீலர் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கியிருந்தீங்க, ஒரு டிராக்டர் வந்து வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து மானியம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெண் 21 வயதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எலிஜிபிள், அவங்க வந்து விண்ணப்பம் செய்யலாம். அடுத்து அரசு ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விண்ணப்பம் செய்ய முடியாது. ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து விண்ணப்பம் செய்ய முடியாது. பொதுத்துறை நிறுவனம் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த ஒரு ஜாப்பில் இருந்தாலுமே வந்து நாட் எலிஜிபிள். வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள், இதில் ஏதாவது ஓய்வூதியம் பெறுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதாங்க இப்போ ஓய்வூதியம் பெறுபவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடியவரை தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க, அடுத்து வந்து இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை, அப்புறம் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின் கட்டண ரசீது, உங்களுடைய புகைப்படம் ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த முன்னால் சொன்ன அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அசல் ப்ளஸ் ஜெராக்ஸ், ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஒரு வேளை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஜெராக்ஸ் வந்து அந்த ஃபார்மோடு நீங்கள் பின் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ தாங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்காங்க, 40 நாட்கள் நினைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து இதுக்கான தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்து இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதில் வரிசை எண் வந்து அவங்களா கொடுத்துருப்பாங்க, பதிவு எண் வந்து அவங்களா எழுதிப்பாங்க, குடும்ப அட்டை எண் மட்டும் நீங்கள் எழுதுங்க, மனுதாரர் பெயர் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எழுதிருங்க, உங்கள் அட்ரஸும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டான அட்ரஸ் எழுதிருங்க, ஒரு தொலைபேசி எண் கண்டிப்பாக எழுதணுங்க, அப்புறம் உங்கள் பாலினம் போடுங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன வந்து சேவை உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இணைப்பில் உள்ள சேவை பட்டியலிருந்து தங்களது கோரிக்கையினை குறிப்பிடவும் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சேவை பட்டியல் அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது 46 சேவைகள், அந்த 15 துறைகள் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. அதில் மகளிர் உரிமை தொகையை பற்றி கடைசி பேஜில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் அப்படின்னு எழுதினா மட்டும் போதுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மனுதாரன் கையொப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் உங்களுடைய கையெழுத்தை போட்டுருங்க, அவ்வளோதான். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.